உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. இந்த 2026 வருடம் ஒரு விசேஷித்த பாக்கியமான வருடம். இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும், சமாதானமாக எல்லா ஜனங்களும் வாழவும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும், இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி, கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது. இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும், இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும், இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும், இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும். ரெண்டாவதாக, நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம், கல்வி பணியிலே, சமூக சேவையிலே, மருத்துவ சேவையிலே, இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம். இது நிச்சயமாகவே பலன் தரும். இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள், முக்கியமாக கிறிஸ்மஸ் நாளன்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம், உங்களுக்காக ஜெபம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வது மட்டுமல்ல, நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள். நான் வந்து பலனை கொடுப்பேன், எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன், எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் சாட்சி தாருங்கள் என்று சொல்லி எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இதோ எங்கள் பிரசன்னத்தினாலே, எங்களுடைய வாழ்வினாலே, எங்களுடைய பணிகளினாலே, எங்களுடைய சேவைகளினாலே, அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீரே முதன்மைப்படுவீராக. கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கை செய்கின்ற எல்லா பணிகளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு தந்திருக்கின்றீர். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்திருடும். எல்லா படிகளிலும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர் அனைவரின் மீதும் உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையை பொழியும் ஆண்டவரே. இந்த நாட்டின் மீது, இந்த சமூகத்தின் மீது உம்முடைய ஆவியை பொழியும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ, அனைத்து காரியங்களையும் நம்பிக்கையோடு, இதோ அச்சமின்றி அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அன்பு மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த 2026வது ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாக, ஆண்டவருடைய உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி ஃபாதர். தயவு செய்து அமருங்கள். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.